ராதே ராதே. ஸ்ரீ குஞ்ச் பிஹாரி ஸ்ரீ ஹரிதாஸ். இன்றைய தினம் அக்ஷய திருதியை. பொதுவாக ஒரு அக்ஷய திருதியை மாதிரி ஒரு பண்டிகை வந்ததுன்னா எல்லாருமே ஒரு நகை கடைக்கு போய் நகை வாங்குறதோ இல்லை புதுசாக ஏதாவது ஒரு வஸ்து வாங்குறதோ நம்ம ஒரு வழக்கத்தில் ஜென்ரலாக பண்ணுற ஒரு விஷயமா வச்சுருக்கோம். இந்த அக்ஷய திருதியைன்றது ஏதோ சாமான் இல்லை நகைகள் வாங்குறதுக்கு மாத்திரம் கிடையாது. இந்த அக்ஷய திருதியை ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஊர் விருந்தாவன். அந்த விருந்தாவனத்தில் பாங்கே பிஹாரி கோயிலில் மட்டும்தான் எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல். அதுக்காக மற்ற கோயில்களில் செலிப்ரேஷன்ஸ் இல்லைன்றது அர்த்தம் இல்லை. பட் இந்த கோயிலில் ரொம்ப ஸ்பெஷல் இந்த அக்ஷய திருதியை மட்டும். ஏன் அப்படின்னாக்க, எப்படி வருஷத்தில் ஒரு நாள் தான் நம்ம தாயாருக்கு கோயில்கள்லாம் திருவடி சேவை சேவிக்கிறோமோ, அந்த மாதிரி வருஷத்தில் ஒரு நாள் மட்டும்தான் பாங்கே பிஹாரியோட திருவடி சேவையே கிடைக்கும். அது அவ்வளோ துர்லபம். அந்த திருவடி சேவை கிடைக்கிறது அது இந்த அக்ஷய திருதியைக்கு மட்டும்தான் கிடைக்கும். மற்ற நாட்கள்லாம் பெருமாளினுடைய வஸ்திரத்தை கொண்டு திருவடியை மறைச்சிடுவா. அதனால் அந்த திருவடி சேவைன்றது வருஷத்தில் ஒரு நாள், அதுவும் இந்த அக்ஷய திருதியைக்கு மட்டும்தான் கிடைக்கும். இது பற்றி சுவாமி ஸ்ரீ ஹரிதாஸ் அக்ஷய திருதியை பற்றி சொல்லும்போது, ஹரிகோ வைசோயி சப் கேல் மிக்திருஷ்ணா ஜப் யாப் ரக்யோ ஹே கஹூம் விரோஜி ந பேல். எவ்வளோ அழகான ஒரு கம்பேரிசன் சுவாமி ஹரிதாஸ் பண்ணுறாருன்னு பாருங்கோ. ஹரிகோ ஏசோயி சப் கேல், இந்த மொத்த பிரபஞ்சமும் ஸ்ரீஹரியான அந்த பரந்தாமனுக்கு ஒரு விளையாட்டு. அதனால்தான் இந்த விபூதி, அதாவது இந்த பிரபஞ்சத்தை லீலா விபூத்தின்னு சொல்கிறது ஒரு வழக்கம். இதை பற்றி சுவாமி தேசிகன் ரகஸ்திரய சாரம் போன்ற நூல்களில் விஸ்தரணமாக எடுத்து பேசியிருக்காரு. ஸோ இந்த லீலா விபூதி அப்படின்றது பெருமாளுக்கு ஒரு விளையாட்டு இடம். நம்ம பண்ணுறது எல்லாமே பெருமாளை பொறுத்த வரைக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட், அவ்வளோதான். அதனால்தான் இந்த வாழ்க்கையை பொதுவாக ஒரு பொம்மலாட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஆற்றவன் பகவான், ஆடுறது நம்ம. இது சாஸ்திரத்தில் சொல்லும்பொழுது எப்படின்னாக்க, ஒரு நூல்கண்டு இருக்குது. நூல்கண்டில் இருக்கிற நூலினுடைய ஒரு நுனியை பரமாத்மா பிடிச்சுப்பானா கெட்டியா, இன்னொரு நுனியை ஜீவாத்மா கையில் கொடுத்துருவானா. அது கர்மங்கள் மொத்தமாக கழியிற பரியந்தம் வரைக்கும் அந்த நூலை இழுத்துட்டே போகுமா. அத்தனை பிறவிகள் எடுக்கும். அது இத்தனை பிறவிகள் தான் எடுக்கணுன்றது நியத்தி இல்லை. அத்தனை பிறவிகள் அது எடுக்குமா. ஸோ அத்தனை பிறவிகள் அது எடுத்து கடைசி பிறவி அதோட கர்மங்கள்லாம் மொத்தமாக கழிஞ்ச ஒரு நிலைமை இருக்கும் இல்லையா. அப்போ அந்த நிலையில் திரும்பி பார்த்தாக்கா, அச்சோ இத்தனை நாள் நான் தான் இந்த நூலை மொத்தமாக இழுத்துன்னு வந்தேன் நினச்சேன். ஆனால் இந்த நூலனுடைய இன்னொரு நுனியை பரமாத்மா பிடிச்சின்றதுனால தானே நான் இழுத்துட்டு வந்தேன்னு அன்னைக்கு பெருமாளுக்கு ஒரு கிராட்டிடியூட் பண்ணுற மாதிரி அதோட பக்தி எல்லாத்தையும் வெளிப்படுத்தி பரமாத்மா தான் கடைசின்னு சரணாகதி பண்ணி பெருமாள்கிட்ட போய் சேருமா. ஆக இந்த இடத்துல சொல்லும்போது ஹரிகோ ஐசோயி சபு கேல், இது எல்லாமே ஸ்ரீஹரிக்கு ஒரு விளையாட்டு. மிருத்ருஷ்ணா ஜக் வியாப் ரக்யோ ந ஹே கஹூ பிஜ்ரோ ந பேல். மிருத்ருஷ்ணா ஜக் வியாப் ரக்யோ ஹே கஹூ பிஜோரி ந பேல். என்ன ஒரு அழகான ஒரு உதாரணம் பாருங்கோ. ஒரு மான் மாயையான தண்ணீரையும் அதுக்கு அருகே உள்ள பசுமையும் துரத்தி கொண்டு எப்படி போகுமோ, நம்ம மனுஷாலும் அந்த மாதிரி தான் அப்படின்றார். தன்மத் ஜோபன் மத் ரஜ்மத் ஜியோ பஞ்சின் மே தேல் கஹே ஸ்ரீ ஹரிதாஸ் ஹிஜியா ஜனோ தீர்த்துக்கா சோமேல். என்னன்னாக்க, நம்ம ஒரு விஷயத்தை அடையறதுக்கு அவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறோம். கொஞ்சம் நஞ்சம்லாம் கிடையாது. ஒன்னொன்றுத்துக்கும் எக்ஸ்ட்ரீம் லெவலில் எஃபர்ட் எடுத்து ஒரு விஷயத்தை அடையிறோம். அண்ட் இன்னும் சொல்ல போனாக்க, அதுலேயும் ஒரு சில விஷயத்துக்கு பகீரத பிரயத்தனம் தான். பகீரதன் கங்கையை கீழே கொண்டு வரதுக்கு என்ன பிரயத்தனப்பட்டானோ அந்த அளவுக்கு நம்ம பிரயத்தனப்பட்டு நம்ம அந்த விஷயத்தை அடையிறோம்.
இல்லைன்னு சொல்லலை, கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொருத்தரும் தனக்கு தேவையான விஷயத்த வந்து அடையிறோம். ஆனால் அது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னாக்க, ஒரு பறவை கூட்டம் வானத்தில் பறந்துட்டு வருது. அந்த பறவை கூட்டம் மேலே வந்துட்டு ஒரு கல்லை வீசினேள் அப்படின்னா ஒரு டைம் கேப்குள்ள சட்டுன்னு அது மறைஞ்சு போயிடும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம அடையிற எல்லா வஸ்துக்களும் நிரந்தரம் இல்லாத என்றோ ஒரு நாள் மறையக்கூடிய விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சுவாமி ஹரிதாஸ் வந்து அந்த இடத்துல சொல்றார். சுவாமி ஸ்ரீ ஹரிதாஸ் அப்படின்றவர் ஒரு பெரிய சந்த். அவர் வந்து ராதாவுக்கு வந்து அஷ்ட சகிகள் இருப்பா இல்லையா, லலிதா விஷாக்கான்னு. அப்படி அந்த அஷ்ட சகிகளில் லலிதான்றவள் சுவாமி ஸ்ரீ ஹரிதாஸ் ஜியா அவதரிக்கிறார். அப்போ ஹரிதாஸ் அப்படின்றவர் கண்ணனையும் ராதையும் ஒரு சேர ஒரே உருவமாக சேவிக்கணும்னு நினச்சி அவரோட கடைசி காலத்தில் பிரார்த்தனை பண்ணி பகவான் வந்து கொடுத்த தர்சனம் தான் இந்த பாங்கே பிஹாரி தர்சனம். இவருக்கு இன்னொரு பேர் என்னென்னா குஞ்சு பிஹாரின்னு பேர். இந்த பாங்கே பிஹாரின்றவன் வந்து எப்படின்னாக்க, இந்த பெருமாள் ஃபஸ்ட்டு வந்து கண்ணனும் ராதையும் ஏக்க சேர ஒரே உருவமாக இருக்கக்கூடியது. அதான் நீங்கள் பார்த்தேன்னாக்க கையில் வந்து புல்லாங்குழல் வச்சுட்டு இருக்கிற மாதிரியே தான் அவருடைய திருவுருவம் இருக்கும். மற்றொரு விஷயம் என்னன்னா, பாங்கே பிஹாரி இடத்துல இந்த பாங்கே பிஹாரின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, 3 இடத்துல வந்து வளைவு இருக்கும். கணுக்கால் கிட்ட, அதுக்கப்புறம் இந்த கையை வந்து மடக்கி வச்சுருப்பார் ஒரு இடத்துல, அதுக்கப்புறம் 3 இடத்துலையும் பெருமாளுக்கு வளைவு இருக்கிறதுனால பாங்கே பிஹாரின்னு அவருக்கு பேர். சரியா? இந்த பாங்கே பிஹாரி இஸ் ஆல் அட்ராக்டிவ். அவரை ஒரு தடவை அவரோட திருக்கண்களை சேவிச்சாலே உங்களை இழுத்துருவார் உள்ள. அவ்வளவு அட்ராக்டிவாக அழகாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வம். பாங்கே பிஹாரியை பிடிக்காதுன்னு சொல்கிறவா யாருமே இருக்க முடியவே முடியாது இந்த பிரபஞ்சத்தில். அண்ட் அந்த கோயிலுக்கு போனால் எப்படின்னாக்க, எப்போவுமே பாங்கே பிஹாரியை போய் சேவிக்கிறவா வெறும் கையோட ரிட்டர்ன் வந்ததா சரித்திரமே கிடையாது, இன்னி வரைக்கும் கிடையாது. இது வந்து அந்த ஊர் லோக்கலைட் சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கேன். அடியனும் போய் ஒரு 2 தடவை போய் சேவிச்சுட்டு அதை அனுபவிச்சுட்டும் வந்திருக்கேன். அதனால் கண்டிப்பாக பாங்கே பிஹாரிகிட்ட போனால் வெறுங்கையோட கண்டிப்பாக அந்த விருந்தாவனத்தை தாண்டி வெளில வர விடமாட்டார். கோயில் விட்டே ஃபஸ்ட்டு வெளில விடமாட்டார். ஸோ இந்த பாங்கே பிஹாரின்றது அவ்வளோ அத்தியாச்சரியமான ஒரு கோயில். பாங்கே பிஹாரி அவ்வளோ அத்தியாச்சரியமான ஒரு கோயில். அங்கே இருக்கிற மூர்த்தி பாங்கே பிஹாரி மூர்த்தியும் வந்து அவ்வளோ அத்தியாச்சரியமான ஒரு மூர்த்தி. ஸோ அங்கே வந்து என்னென்னா, இந்த அக்ஷய திருதி இன்னைக்கு, அதாவது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்கள் பார்த்தேன்னா பெருமாளினுடைய திருவடி சேவையாகும். பாக்கி நாட்கள்லாம் வஸ்திரத்தை வச்சுட்டு பெருமாளோட திருவடி மறைஞ்சிரும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பெருமாளோட திருவடி சேவையாகும். ப்ளஸ் அந்த இடத்துல 2 லட்டு வேற வைப்பா பெருமாளோட திருவடி பக்கத்தில். நீங்கள் கவனிச்சா தெரியும் இந்த ஃபோட்டோவில். ஸோ இந்த பாங்கே பிஹாரி திருவடியில் பார்த்தேன்னா லட்டு வச்சுருப்பா. ஏன்னா பாங்கே பிஹாரிக்கு வந்து லட்டுன்னா அவ்வளோ பிடிக்கும். அதுக்கு ஒரு தனி கதை இருக்குது, அதை நம்ம தனியாக வந்து அனுபவிக்கலாம். ஸோ இந்த அக்ஷய திருதியை வந்து இட் இஸ் ஸோ ஸ்பெஷல் பாங்கே பிஹாரிக்கு. ஸோ இன்றைக்கி பாங்கே பிஹாரி கோவிலுக்கு நீங்கள் விருந்தாவன் போனேன்னாக்க கார்த்தால வந்து பெருமாளோட திருவடி தரிசனம் ஆகும். அதுக்கு சரண் தர்ஷன்னு பேர் கார்த்தால. சாயங்காலம் வந்துட்டு சர்வாங் தர்ஷன் அப்படின்னு பேர். சர்வாங் தர்ஷனில் என்னன்னாக்க, கார்த்தால பெருமாள் ரொம்ப அத்தியாச்சரியமாக 10 பீதாம்பர வாடை தரித்து கொண்டு ரொம்ப அத்தியாச்சரியமாக அழகாக எழுந்தருள் இருப்பேனா. அவ்வளோ வஸ்திரங்கள் இருக்கும், அவ்வளோ அலங்காரங்கள் இருக்கும் கார்த்தால செவிக்கும் போது. சாயங்காலம் வந்துட்டு முக்கால்வாசி அலங்காரங்களை வந்து கலைஞ்சிடுவா. கலைஞ்சி சாயங்காலம் வந்து ஒரே ஒரு வேஷ்டியை மட்டும் அழகாக தரிச்சுண்டு பெருமாள் வந்து சேவை சாதிப்பார். அது சர்வாங் தர்ஷன். அது சாயங்காலம் தான் கிடைக்கும். ஆக இன்னைக்கு இந்த அக்ஷய திருதி இன்னைக்கு நமக்கு அழியா சொத்தாக இருக்கக்கூடியது இந்த பெருமாளினுடைய அனுகிரகம்தான், பெருமாளுடைய அனுபவங்கள். ஆக இந்த அனுபவத்தை நம்ம எல்லாருமே பெறணும் அக்ஷய திருதி எண்ணிக்கை அப்படின்றது நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸ்ரீ குஞ்சு பிஹாரி ஸ்ரீ ஹரிதாஸ், ஸ்ரீ குஞ்சு பிஹாரி ஸ்ரீ ஹரிதாஸ்.